அவன் சொல்றான், அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் சொல்றான், அவன் ராஜஸ்தானி பீகார்ல இருந்து வந்தவெல்லாம் சொல்றான், ஐயா தமிழால வந்தா வேலை கொடுக்கும். இன்னைக்கு அவன் கூலி, நாளை அவன் முதலாளி. குறைந்த வேலைக்கு குறைந்த கூலிக்கு வருகிறான் என்று நீ வேலை கொடுக்கிறாய். அவன் தவிர்க்க முடியாத வேலையாளாக மாறிய பிறகு அவன் கூறுவதுதான் கூலி. அவன் 5000 கேட்பான். இன்னைக்கு 500 ரூபாய்க்கு செய்யறவன் 5000 கேட்பான். நீ கொடுத்தாக வேண்டும். நம்மளை திராவிடன் உழைப்பிலிருந்து உழைக்கிற திறனற்று குடிகாரனாக்கி கஞ்சா, ஆவின், கொக்கைன், மெத்தப்பட்ட மினி இப்படி போதையில அடிமையாக்கி முழுக்க திரை மயக்கத்திலே மூழ்கடிச்சு தூக்கி போட்டான். இன்னைக்கு திரை மயக்கம் என்ன செய்யுது? திராவிடனே கலங்கடிக்குது. அவன் கைதட்டி ஆர்ப்பரிச்சு கொண்டு வந்தது இன்னைக்கு அவனுக்கே சிக்கலாகுது. அணில் கைகளையும் கால்களையும் ஏறி குதிக்குது. எங்க உதறதுன்னு தெரியல. புலி அப்படி ஓரமா நின்று வேடிக்கை பார்த்து இருக்குது. திராவிடன் தாத்திக்கிட்டு இருக்கான். அணில் குறுக்க ஓடும். எவ்வளவு அறிவார்ந்த அறிஞர்கள் பிறந்தது. உலகத்திற்கு பொதுமறை தந்தவனின் பிள்ளைகள், பேரரசனுடைய வாரிசு. அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் உலகிற்கு. எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாரு, உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனமடா நம்மன்ட்டு. என்னடா எவன்லடா நம்ம குறைஞ்சு போகணும்? எவன்ல குறைஞ்சோம்? திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். இதாண்டா உலகத்திலே சிறந்த தத்துவம் தான். நம்ம மூதாதை என் செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்குன்ட்டான். கன்ஃபியூஷன் சொல்றான், தோல்விக்கு 2 காரணம்ங்கிறான். யாரு? கிருஷ்ண பரமாத்மா 2 காரணம் தாங்கிறார். என்ன? ஒன்று யோசிக்காம செய்யறது, இன்னொன்னு யோசிச்ச பிறகு செய்யாம இருக்கிறது. இது 2 தான்டா காரணங்கிறப்பல கன்ஃபியூஷன் சொல்றான். சரி என்று பட்ட பிறகு அதை செய்யாம இருப்பது கோழைத்தனம். அதுதான் தோல்விக்கு பெரிய காரணம். நம்மால் செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுகிறான். எதுலடா நம்ம குறைஞ்சிட்டோம்? எதுல குறைஞ்சோம்? அவ்வளவு பெரிய ஒரு அறிவார்ந்த சமூகம் இப்படி ஒரு மூடர் கூட்டம் மாறி போனால் எப்படி இருக்குது?